நமக்கு சக்தி கொடுத்தாதான் நம்ம இங்கே வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் சரஸ்வதி எதுனாலனா அந்த கலையை நம்ம சக்தியை கொடுத்து நம்ம கலையை காட்டுறதுனால. மூணாவது மகாலட்சுமி, இந்த கலையை கொடுத்து நம்ம பணம் சம்பளம் வாங்கிறதுக்காக மகாலட்சுமி 3 பேரையும் பிரார்த்தனை பண்ணுறோம்.
மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஏடபிள்யூஎம் அவர்களையும், நம்முடைய எஸ்ஆர்எம்ஏ பேரியக்கத்தின் டபிள்யூஎஸ் அவர்களையும் மற்றும் இங்கு எஸ்ஆர்எம் சார்பாக துணை செயலாளர் திரு நரேஷ் அவர்களையும் மற்றும் கோஆர்டினேட்டர்ஸ்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு முக்கிய பங்கு வகிக்கும் எஸ்எஸ்சி பெருமக்களுக்கும் இதில் ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய ஏகானந்த் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்நன்னாளில் முதற்கண் என்னுடைய எஸ்ஆர்எம் சார்பாகவும் தொழிலாளர்கள் சார்பாகவும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முதலில் அடுத்ததாக நம்முடைய கோஆர்டினேட்டர் நம்முடைய செந்தில் அவர்களை ஏடபிள்யூஎம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கைதட்டலாமா எல்லாரும்? டபிள்யூஎஸ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது அவர்களுக்கு பவிலாஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். எஸ்எஸ்சி ஏகானந்தம் சார் அவர்களுக்கு தீபக் அவர்கள் சால்வை அணிவிப்பார். எங்கிருந்தாலும் மேடை அருகில் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவகிருஷ்ணா சார் அவர்களுக்கு ராஜன் அவர்கள் எஸ்ஆர்எம்யூ அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் மற்றும் ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளை பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த எல்ஹெச்பி போகி செக்ஷனில் இந்த பூஜையோடு இன்று நம்ம துவங்கி இருக்கிறோம். இது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கேரேஜ் ஒர்க்ஸ்லேயே பிரிக்க முடியாத என்னையும் மற்ற ஷாப் ஏதாவது இந்த போகி ஷாப்பையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா வேலை செஞ்ச இடம் இந்த போகி ரிப்பேர் ஷாப்பு. 7 வயசு 6 வயசு பையனாக இருக்கும்போது நான் உள்ளே வந்திருக்கேன் ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன்றேன்னா இது என்னுடைய தந்தையார் தாய்கள் அவர்களுடைய செய்த உண்மையான உழைப்புனா அதனுடைய பலன் தான் இது. இதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளும் அடைய வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஒரு அதிகாரியாக வர வேண்டும் மற்றும் உயர் பகிர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல இந்த மாதத்துக்கு 20 கோச்சுகளை நம்ம அனுப்பணும். ஆனால் இந்த 20 கோச்சுக்கு உண்டான போகிகளை நீங்கள் ஒரு 5 நாள் முன்னாடியே கொடுத்துட்டீங்க. இப்போ லோடு கொடுன்னு நீங்கள் கேட்குறீங்க, எங்களால் கொடுக்க முடியல. ஸோ இந்த நிலை தொடர வேண்டும். அதாவது உங்களோட உழைப்பு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு கோச்சு உள்ளே வெளியே போகிறதுக்கு எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்கிறான். ஸோ நம்ம நாட்கள் மட்டும் நம்ம குறைவாக எடுத்துக்கல. நம்மளுடைய பிஓஹெச் காஸ்ட், நம்மளுடைய பராமரிப்பு செலவு என்னென்னு பார்த்தா இந்தியன் ரயில்வேஸில் வி ஆர் த நம்பர் 1 அந்த 42 ஒர்க் ஷாப்பில். அதாவது இந்த ஒர்க் ஷாப் சென்னை மெட்ரோவில் இருக்குது. சென்னை மெட்ரோவில் இருந்தால் A1 TA DA எல்லாமே அப்படியே இருந்து ஸோ சிக்கனமாக உங்களுடைய உழைப்புகளை அதிகமாக கொடுத்து இந்த கேரேஜ் ஒர்க்ஸ்க்கு நீங்கள் பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க. இது வருங்காலங்களிலும் தொடரணும். யாரும் கணக்கு பார்த்து வேலை செய்யாதுங்க. கணக்கு பார்க்காம நீ வேலை செய்யணும். கணக்கு பார்க்காம இந்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். புரியுதுங்களா? மேலும் மேலும் நமக்கு இந்த பயோமெட்ரிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய இன்சென்டிவ்
டபுள் மடங்கு ஆக போகுது. எப்போ டபுள் மடங்கு ஆகணும்னா நீங்கள் அந்த 49% இன்சென்டிவ் ஏர்ன் பண்ணணும். அது ஏர்ன் பண்ணால் தான் இன்றைக்கி நீங்கள் 4000 ரூபாய் வாங்குறீங்க, 8000 ரூபாய் 9000 ரூபாய் வாங்கக்கூடிய நிலைமை வரும். அது இந்த மாதத்துலேருந்து பார்த்துங்க 49%க்கு 1% கூட குறையக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் தான் நீங்கள் உழைக்கணும், அதை பார்த்துக்கணும். நீங்கள் கணக்கு பாருங்கள், இந்த இதுக்கு கணக்கு பாருங்கள், இன்சென்டிவ் எவ்வளோ வந்துருக்குது, எத்தனை போகி நான் பண்ணணும் கேட்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் விட்டீங்கன்னா 40%னா அந்த 9% திரும்ப நீங்கள் அடுத்த மாதம் வாங்க முடியாது. போனது தான். அதனால் ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி நீங்கள் முயன்று இந்த 49% ஏர்ன் பண்ணிங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து இந்த தொழிற்சாலைக்கு கொடுக்குற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்து தரத்தை உயர்த்தத்துக்கும் அது வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும். மேலும் இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல வளமான வாழ்வையும் எல்லோருக்கும் நல்ல பாதுகாப்பான, குறிப்பாக நம்ம வேலை செய்யறது முக்கியம் இல்லை, எல்லாரும் வந்து பாதுகாப்பாக வேலை செய்யணும். அதை வந்து பொறுமையாக அதை பார்த்துக்குங்க. அவசரம் முக்கியம் இல்லை, வேகம் வந்து விவேகம் இல்லை, பொறுமையாக வேலை செஞ்சு உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். நன்றி. இந்த ஆயுத பூஜை வருகை தந்திருக்கும் டெப்டி சி அவர்களே, டபிள்யூஎம் அவர்களே, ஏடபிள்யூ அவர்களே, அனைத்து எஸ்எஸ்சி பெருமக்கள் அவர்களே, அனைத்து எஸ்ஆர்எம்ஏ நிர்வாகிகளே, அனைத்து சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். டெப்டி சி எனக்கு இப்போ வந்து ரொம்ப தெளிவாக விரிவாக சொன்னது காரணம் வந்து அவர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருந்திருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி அந்த இன்சென்டிவ் கேல்குலேஷனில் நல்லா தெரியும். அதனால தான் ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து இன்றைக்கி லோடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னா அவர் எல்லா இடத்துலையும் அந்த லோடு எடுத்து இங்கே கொடுக்கணும்னு ரொம்ப வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. தொடர்ந்து ஒரு 10 நாளாக பேசிகிட்டு இருக்காரு பரத்துக்கிட்டையும் ஆகிட்டும். ஆனால் முதல்ல அதற்கு டெப்டி சி அவர்களுக்கும் ஏடபிள்யூக்கும் நன்றி கொடுத்துருக்காரு. அதனால் இது எல்ஹெச்பி எப்போ தொடங்கிச்சோ அப்போ சொன்னோம், இனிமேல் ஃப்யூச்சர் எல்ஹெச்பி தான். ஆனால் எல்லாம் இங்கே இளைஞர்களாக இருக்கீங்க. நாங்களாம் ரிட்டையர்ட் ஆனால் கூட இங்கே இருக்கிறது இளைஞர்கள் இன்னொரு 25-30 வருஷம் இங்கே தொடர்ந்து வேலை செய்யணும். அதனால் இந்த ஃப்யூச்சர் எல்ஹெச்பியை நாம் தான் இதை காப்பாற்றணும், இந்த லோடு ஏற்று செய்யணும்னு சொல்லி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த ஆயுத பூஜை நடக்கும்போது சொன்னோம். அவரை தொடர்ந்து இந்த எல்ஹெச்பி ஷாப்பை தக்க வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த ஆயுத பூஜையை வருஷாவுடன் சிறப்பாக கொண்டாடும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்படுத்த அத்தனை பேருக்கும் நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நம்முடைய டபிள்யூஎம் அவர்கள் நம்முடைய விழாவிற்கு வந்திருக்கிறார். அவரை ராஜன் சீக்கிரம் அவரை கௌரவப்படுத்தும் வகையில் நம்முடைய கோயில்நாட்டர் நம்முடைய செந்தில் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும், எஸ்எஸ்சி சூப்பர்வைசர் பெருமக்களுக்கும் மற்றும் என் உள்ளத்து மனமார்ந்த தொழிலாளர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும், சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய எஸ்ஆர்பி சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பளிப்பது. அடுத்ததாக நம்முடைய டபிள்யூஎம் அவர்களுக்கு செந்தில் அவர்கள், அன்பு அவர்கள், ஏடபிள்யூஎம் அவர்களுக்கு நினைக்கிறான். தோழர்களே, இந்த விழா ஒன்றை நான் வந்து சொல்லாமல் விட்டுவிட்டேன். இந்த எல்ஹெச்பி ஷாப் கூடிய விரைவில் நவீனமயமாக்கப்பட போது. ஸோ ஆட்டோமேஷன்றது உங்களுடைய சிரமங்கள் நீங்கள் தூக்குறதுலாம் கிடையாது. மேக்ஸிமம் ஆட்டோமேஷன் பண்ணி சிறப்பாக செயல்படுத்தும். இன்னும் ஓரிரு வருடங்களில் இந்த மற்ற ஷாப்பும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்குது. எப்படி ஹூண்டாய் கம்பெனியில் நீங்கள் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இதனுடைய தரத்தை விரைவில் உயர்த்துவோம். தேங்க்யூ. இந்த நன்னாளில் நிறைய வருஷம் வந்து நமக்கு போகி போகி லோடு இல்லாததுனால ஐசிஏ போகி எடுத்து செய்யணும். ஐசிஏ போகி எடுத்து செய்யும் போது நமக்கு இன்சென்டிவ் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாததுனால நிறைய போகியும் நம்ம செய்யணும்.
ஏன்னா ஒர்க் லோடு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா LH போகி 6 போகி செய்வோம் ஒரு நாளைக்கு. அது மாதிரி IC போகியும் 6 போகி செஞ்சால் தான் நமக்கு இன்சென்டிவ் லோடு வரும். அந்த மனநிலை வைத்துக்கொண்டு அதே மாதிரி நம்ம LH போகி எப்படி சீரும் சிறப்பமாக செஞ்சோமோ, எந்த ஒரு குறையும் இல்லாமல் செஞ்சோமோ, அதே மாதிரி IC போகியும் வந்து வருங்காலங்களில் நல்லபடியாக ஒரு குறையின்றி செய்யணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த ஆயுத பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண நம்ம தொழிலாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா தொழிலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இனி வரும் காலங்களிலும் நம்ம LH செக்ஷனில் நல்லபடியாக இந்த மாதிரி ஆயுத பூஜை செய்யணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். हमारा आदमीज आर अवेलेबल, ओके, दे आर ऑल्सो पार्टिसिपेट, ओके. So हमारा हिंदी आदमीज, so they also done very good job in our LH section. So furthermore we have to more IC bogies we have to do. So then only we have to get more incentive. More incentive means 49%. So every month we have to get 49%. At least we have to do 6 IC bogies per day. So then only we have to get a minimum 40 to 49%. So LH bogi 4 hours available. IC bogi thoda less hours only. So okay, we have to do 6 bogies per day. So you also all people should cooperate to earn more incentive. Okay, thank you.